வணக்கம். நாங்கள் தற்பொழுது என்னால் தயாரிக்கப்பட்ட வெற்றிக்கனி எனும் எதிர்பார்ப்பு பரீட்சை தாள்களின் மூன்றாவது வெற்றிக்கனி இதழின் வினாத்தாள் 2 முதற்பக்க வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்போம். அதாவது தரமைந்து புலமைப்பரிசல் பரீட்சையில வினாத்தாள் 1க்கு 100 புள்ளிகளும் வினாத்தாள் 2க்கு 100 புள்ளிகளும் வழங்கப்படுவது தங்களுக்கு தெரியும். வினாத்தாள் 1ல 40 வினாக்கள், அவை 14 தலைப்புகளின் ஊடான நுண்ணறிவு வினாக்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். வினாத்தாள் 2ல 100 புள்ளிகள், அவை நாங்கள் தரம் 1ல இருந்து தரம் 5 2ஆம் தவணை வரை கற்ற பாடசாலை பாடப்பரப்புக்குள் அடங்கிய வினாக்களாக இருக்கும். இந்த வினாத்தாள் 2ல தமிழ் தாய்மொழிக்கு 30 புள்ளிகள், கணிதத்துக்கு 30 புள்ளிகள், சுற்றாடல் சார்ந்த செயற்பாட்டுக்கு 30 புள்ளிகள், ஆங்கில சிங்கள மொழிக்கு 10 புள்ளிகள் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 100 புள்ளிகளை கணக்கில் வைப்போம். இதுல சுற்றாடல் தகுந்த மற்ற பாடங்களுக்கு புள்ளிகள் 1 குறையலாம். என்றாலும் மொத்தத்தில் 100 புள்ளிகள் வழங்கப்படும். ஏனென்றால் பரீட்சைத்தாளில் இறுதியில் ஒரு 2 புள்ளி வைத்திருப்பார்கள். 98 புள்ளிகளை வினாக்களுக்கு வழங்கிட்டு 2 புள்ளி வைத்திருப்பார்கள் தெளிவாக. அதாவது பரீட்சைத்தாள் பிள்ளை செய்கின்ற ஒழுங்குமுறைக்கு அந்த புள்ளியை வழங்குவதற்காக. அப்படியாக வினாத்தாள் 2ல 100 புள்ளி கிடைக்கும். அந்த 100 புள்ளிகள்ல தமிழ் மொழியில கிடைக்கிற கிட்டத்தட்ட 28 29 புள்ளிகள்ல முதல் பகுதியில உள்ள பந்தி சார்பான வினாக்கள்ல 6 7 அல்லது 8 வினாக்கள் கூடி சில வேளைகளில் இடம்பெறலாம். அந்த 8 வினாக்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் வழங்கப்படும். அடுத்து கட்டுரை பகுதிக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். அதாவது 3 வாக்கியங்களுக்கு 2 புள்ளிகள் வீதம் 6 புள்ளிகள் வழங்கப்படும். இது எல்லாம் சேர்த்துத்தான் எங்களுக்கு, அதாவது தாய்மொழி தமிழுக்கு 29 புள்ளிகள் அல்லது 28 புள்ளிகளாக இருக்கும். அப்ப இந்த பந்தி பகுதியில வழங்கப்படுகின்ற 6 புள்ளிகள் கட்டுரை பகுதியில வழங்கப்படுகின்ற 6 புள்ளிகளாக மொத்தம் 12 13 புள்ளிகளை நாங்கள் இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தாய்மொழி தமிழ்ல சொற்களை, எழுத்துக்களை, வாக்கியங்களை வாசிக்கின்ற ஒழுங்குமுறை திருப்தியாக இருக்கிற பட்சத்தில் இந்த வகையில இன்றைய பந்தி முதலாவதாக வெற்றிக்கனி 3 வினாத்தாள் 2 முன் பக்கத்துல ஒரு பந்தி தரப்பட்டிருக்கு. இந்த பந்தியை வாசித்து புரிந்து கொண்டுதான் அதற்கு கீழே உள்ள வினாக்களுக்கு, அதற்கு கீழே உபவினாக்களாக மொத்தம் 7 வினாக்கள் இடம்பெறுகின்றது. அந்த 7 வினாக்களுக்கும் சரியான விடைகளை வழங்குவோமாக இருந்தால் ஒவ்வொரு புள்ளிகளாக 7 புள்ளிகள் கிடைக்கின்றது. இது அரச பரீட்சைத்தாளே அப்படியே கல்வி தயாரிக்கப்படுகின்ற மாதிரி பரீட்சைத்தாள்கள். அப்ப நான் இந்த பந்தியை வாசித்து விளக்கம் தருகிற போது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கவனிங்கோ. பின்வரும் பந்தியை வாசித்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடைகளை பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. அப்ப இந்த பந்தியிலே என்ன கேட்கப்படுவது முக்கியம் என்றால், விடைகள் பந்தியிலிருந்து தெரிவு செய்து எழுத வேணும். எங்களுக்கு ஏனைய சொற்கள் தெரிந்தாலும் அதை எழுதக்கூடாது. பந்தியில உள்ள சொற்களைத்தான் நாங்க பிரயோகிக்க வேண்டும். அப்ப நாங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். என்னடால் இதில் 7 புள்ளி 5 6 புள்ளி கிடைக்கின்றது. அந்த புள்ளிகளை இழக்கக்கூடாது. அப்ப பந்திய கவனமா வாசித்து கேள்விகளை வாசித்து புரிந்து கொண்டு
அந்த பந்திக்கு கேள்விக்குரிய சொல்ல பந்தியிலிருந்து தெரிந்தெடுத்து எழுதுவோமாக. சரி, இப்ப பந்தியை வாசிப்போம். அநேகமாக இந்த பந்தியத்தால உங்களுடைய பாடப்பிறப்புல நீங்கள் கற்ற பந்திகள் பயிற்சிகள்ல இருந்துதான் வினாக்களை தொடக்குகின்றேன். காரணம் என்னென்னு சொன்னால், நீங்க வாசிப்பாற்றலை நிறைவு செய்ய வேண்டும், வாசிப்பை ஊக்குவிக்க வேண்டும். இப்ப நான் இந்த பந்தியை வாசிக்க, இந்த பந்தி உள்ள பாடப்புத்தகத்தை நீங்க தூக்கி எடுத்து வாசிப்பீர்களே, அதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். உண்மையாக கல்வியில அக்கறை உள்ள பிள்ளைக்கு இந்த பந்தியை வாசித்த உடனே இந்த பந்தி பாடசாலை பாடப்பிறப்பில் எங்க இருக்குது, அந்த பந்தியோட தொடரா வாசிக்க அந்த பாடம் முழுக்க வாசிக்கணும் என்று ஒரு ஆர்வம் வரும். வாசிக்கல ஒரு தொடராக வாசிக்கின்ற போது ஆர்வம் இன்னும் கூடும். முன்பந்தி வாசித்தா அடுத்த வாசிக்கணும் என்று பூரணமாக வாசித்து புரிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் வருகின்ற போது வாசிப்பாற்றல் கூடுது. வாசிப்பாற்றல் கூடினால்தான் பெண்கள்ல உண்மையான அறிவு பெறுவது மட்டுமல்ல, எழுத்துப்பிழை சொற்பிழை இல்லாமல் வாக்கியங்களை வாசிக்கவும் எழுதவும் பயிற்சி பெறுகின்றோம். சரி, விடயத்துக்கு வருகின்றேன். இப்பொழுது நான் இந்த பந்தியை வாசிக்கிறேன், மிக கவனமாக கேளுவோம். இன்று காலை சற்று தொலைவில் உள்ள வண்ணமலர் பூங்காவுக்கு சென்றேன். அப்ப இங்க சொல்லப்படுகின்றது என்ன என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா சென்றேன் என்று சொல்கின்றபடியால் இது ஒரு உயர்தனையாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதலாம். ஏனென்றால் உயர்தனை தான் வந்தேன், சென்றேன், சாப்பிடுகின்றேன், இருக்கின்றேன் என்று சொல்வது. அகரணை பேசுவதாக நாங்கள் கருதவில்லை. அகரணி என்பதில் உயிர் பொருட்கள் இருக்கின்றது. ஆடு மாடு கோழி எல்லாம் அகரண, உயிரில்லாத பொருட்கள் மரம் செடி கொடி எல்லாம் அகரண. அப்ப அகரணை பேசியதாக எங்களுக்கு தெரியாது, உயர்தினைதான் பேசும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அப்ப இதுல சென்றேன் என்ற சொல் உயர்தினையாக கருத வேண்டும். அப்ப இதுல பாருங்க, இன்று காலை சற்று தொலைவில் உள்ள வண்ணமலர் பூங்காவுக்கு சென்றேன். அங்கே தேன் குடிப்பதற்காக அக்கம் பக்கம் பார்க்காது பூவொன்றின் மீது அமர்ந்த போது வண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன் என சிறுவன் ஒருவன் சாப்பிட்டான். அப்ப இப்ப எங்களுக்கு பந்தியில விளங்குது. வாக்கியத்தை வாசித்து கொண்டு வரைக்க வண்ணத்து பூச்சி தான் இங்க சென்றேன் என்று கூறுகின்றது. வண்ணத்து பூச்சி என்பது உயர்திணை அல்ல, அகரணை. அப்ப இந்த இடத்துல அந்த வண்ணத்து பூச்சி, அதாவது மனிதர் அல்ல, ஒரு பிராணி, அந்த வண்ணத்து பூச்சி பேசியதாக நாங்கள் இங்கே கருதி கொள்கின்றோம். அப்ப இந்த வண்ணத்து பூச்சி சொல்கின்றது, இன்று நான் காலையில வண்ணம் போல பூங்காக்கு போனேன், தேன் குடிக்கிறதுக்காக பூவொன்றுக்கு மேலே உட்கார்ந்து இருந்தேன். அப்பாரோ பூச்சியை பிடித்து விட்டேன், வண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன் என்று சிறுவன் சத்தமிட்டார். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு அந்த வண்ணத்து பூச்சி சொல்லுது, நான் அங்கிருந்து தப்புவதற்காக இறக்கைகளை படபடன அடித்தேன். அந்த சிறுவன் சத்தமிடுகின்றான், நான் வண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன் என்று அவன் கத்த, இந்த வண்ணத்து பூச்சி பார்த்தது தன்னை பிடிக்கவில்லை, வேறு யாரையோ பிடித்திருக்கிறான் என நினைத்து தான் தப்புவதற்காக தனது இறக்கைகளை படபடவென அடித்தது. ஆனால் என்னால் பறக்க முடியவில்லை. இது வண்ணத்து பூச்சி தான் சொல்லுது. சிறுவன் இரு விரல்களினாலும் இறுக பிடித்திருப்பது எனது இறக்கை தான் என்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தேன். பாருங்க, இந்த பந்தி எவ்வளவு அழகான பந்தி என்று. இது என்ன சொல்லுது? வண்ணத்து பூச்சி வண்ணமர தோட்டத்துக்கு வருது, அங்க பூவுக்கு மேலே இருந்து தேன் குடிக்க முயற்சி செய்கிறது. இந்த நேரம் சிறுவன் ஒருவன் சத்தமிடுகின்றான். என்ன சொல்லி சத்தமிடுகின்றான்? வண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன் என்று சத்தமிடுகின்றான். அப்ப வண்ணத்து பூச்சி பார்க்கின்றது, இவன் வேறொரு வண்ணத்து பூச்சியை பிடித்திருக்கிறான், நான் தப்பித்துக் கொள்வோம் என எனது இறக்கைகளை அடித்தேன் என்று சொல்லுகின்றது. அப்பதான் இறக்கை அடிக்கிற போதுதான் அதால பறக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அது உணர்ந்தது, தன்னைத்தான் அந்த சிறுவன் பிடித்திருக்கிறான் என்று. அப்ப இந்த பந்தி மிக அருமையான பந்தி. அப்ப இந்த பந்தியை வாசித்தோம். எங்களுக்கு இதுல உள்ள சொற்கள் வாக்கியங்கள் எல்லாம் புரிந்திருந்தால் கேள்விகளுக்கு இலகுவாக விடையளிக்கலாம். சரி, நாங்கள் இப்ப
கேள்விகளுக்கு விடையளித்த பிறகு இதே பந்திய நாங்க வேறு ஒரு தலைப்புக்கேற்ப வாக்கியமாக வாசித்து விளங்கி, அதாவது மாற்றி எழுதி பழகினால் எழுத்து பயிற்சி தானாக வந்துவிடும். அதனால பந்திய வாசித்து புரிகிற ஆற்றலும், வாக்கியங்கள் எழுதுகிற, அதாவது கட்டுரை வாக்கியங்கள் எழுதுகிற பயிற்சியும் நிறைவாக உருவாகும். சரி, நாங்கள் இனி வினாவுக்குள் நுழைவோம். வண்ணமலர் பூங்காவிற்கு சென்றது எது? இப்ப எங்களுக்கு இதிலேயே பந்தியிலேயே தெரிந்து விட்டது. வண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன், வண்ணத்து பூச்சி பிடித்து விட்டேன் என்று சொன்னபடியால் வண்ணமலர் பூங்காவுக்கு சென்றது எது என்றதுக்கு வண்ணத்து பூச்சி என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. பந்தியில் உள்ள இணைமொழி ஒன்றினை தருக. இணைமொழி என்பதை நாங்கள் படித்திருக்கிறோம். மொழி என்றால் சொல். அப்ப இணைமொழி என்றால் இணையான சொல். ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் அதற்கு இணையாக சேருவது, சேர்ந்து அது நல்ல தெளிவான கருத்தை தருவது இணைமொழி. அப்ப இணைமொழியாக வருவது ஒத்தகருத்து சொல்லாக இருக்கலாம் அல்லது எதிர்கருத்து சொல்லாக இருக்கலாம். ஆனா அந்த இணைமொழியால ஒரு கருத்து தெளிவு ஏற்படுகின்றது. பந்தியில் உள்ள இணைமொழியைத்தான் இங்க கேட்கப்படுது. அப்ப நாங்க இந்த பந்தியில இணைமொழியை தேடி பார்த்தால் இந்த அக்கம் பக்கம் என்பது பாருங்க, இந்த இணைமொழிகள் இந்த வியாக்கியானம் அக்கம் பக்கம் இதுதான் இணைமொழி. இணைமொழிகள் என்றால் என்னென்றால் ஒரே கருத்துள்ள சொல், ஒரே சொல் இரண்டு வந்து அது இணைமொழியாக வரலாம், அல்லது ஒரு சொல்லுக்கோ அடுத்த சொல் எதிர்கருத்தாகவும் இணைமொழியாக வரலாம், அல்லது தொனியொற்றுமையான கூடி இணைமொழி உருவாகலாம். இப்ப இதுல அக்கம் பக்கம் என்பது ஒத்த கருத்து சொல். அக்கம் என்றாலும் பக்கம்தான், பக்கம் என்றாலும் அக்கம்தான். அப்ப அக்கம் பக்கம் என்பது இங்கே ஒரே கருத்து சொல் இரண்டு இணைந்து இணைமொழியாக வந்து அதன் பொருள் என்னென்றால் இந்த வண்ணத்து பூச்சி அக்கம் பக்கத்தை பார்க்காத பூவொன்றின் மீது அமர்ந்தது என்று சொல்கின்றது. அப்ப அக்கம் பக்கம் என்பதால் என்ன சொல்லப்படுது? எல்லா இடமும், அதாவது தான் அமரப்போற இடத்துல இருக்கிற சகல இடத்தையும் அது பார்க்கவில்லை என்பது அக்கம் பக்கம் என்ற சொல் மிக தெளிவாக விளக்குகின்றது. அப்ப இணைமொழி என்பது, அதாவது மொழி வாக்கியங்கள்ல மொழி என்பதே சொல் என்பதே கருத்தை புலப்படுத்துவது. இதிலே அடுக்கு மொழி, அதாவது அடுக்கடுக்கு மொழி, இணைமொழி, இரட்டை கிளவி என்பதெல்லாம் என்ன சொற்களை மிகவும் சுவைப்பட விவரித்து வருவதுதான். இப்ப அடைமொழி என்பதும் விவரிப்பது, ஒரு சொல்ல விவரிக்க அதோடு சேர்ந்து வரதான் அடைமொழி. மொழி என்ற சொல். அப்ப இங்க இணைமொழி என்றது இணைந்து வர மொழி. எதில? அக்கம் பக்கம், அக்கத்தோட பக்கம் சேருது, பக்கத்தோட அக்கம் சேருது. அப்ப அக்கம் பக்கம் என்றால் எல்லா இடமும் பார்க்கவில்லை என்றதான் கருத்து. அப்ப பந்தியில் உள்ள இணைமொழி ஒன்றை தருக அக்கம் பக்கம். அடுத்தது உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கை பேர்ச்சொல். சொல் படற்கை சொல் ஒன்று தருக. அப்ப உயர்திணை என்றால் எங்களுக்கு தெரியும் மனித தேவர் நரகர். ஆனா இங்க நாங்க மனிதராக கருதுவோம். அப்ப உயர்திணை என்பதற்கு இங்க மனிதராக ஒன்றும் இல்லையே, வண்ணாத்தி பூச்சி தான் வந்திருக்கு. ஆனா இந்த பந்தியில வண்ணாத்தி பூச்சி கதைப்பது போன்று உருவகப்படுத்தப்படுகின்றது. அது எதற்காக? வாசிப்பவர் விரும்பி வாசிக்க வேண்டும் என்றதுக்காக. வண்ணாத்தி பூச்சி ஒரு நாளும் கதைக்க மாட்டது. வண்ணாத்தி பூச்சிக்கு கதைக்க தெரியாது. அது தன்னுடைய மொழி ஏதாவது இருக்கும், அது தொழில கட்டும், அது வேற விடியும். ஆனால் இங்கு வண்ணாத்தி பூச்சி கதைத்தது போல எண்ணத்தை எங்களுக்கு தருகிறார்கள் என்றால் நாங்க இந்த பந்தியில வண்ணாத்தி பூச்சிகளை ஏனைய உயிர்களை துன்புறுத்தக்கூடாது என்ற அறிவை எங்களுக்கு ஊட்டுகிறார்கள். அப்ப இது ஒரு உயிருள்ள பொருளாக கருதி சொல்லப்படுகின்றது. ஆனா இங்க உயர்திணை என்பதற்கு ஒன்று இருக்கின்றது, சிறுவன். வண்ணாத்தி பூச்சி கதைப்பதாக இருந்தாலும் இங்க உயர்திணைக்குரிய ஒரு சொல் இருக்கின்றது, சிறுவன். சிறுவன் என்பது உயர்திணை, அது மனித இனம். அப்ப இந்த சிறுவன் என்றதற்கு இந்த இடத்துல உள்ள வியாக்கியானம் எல்லாம் பொருத்தமாண்டு பார்ப்போம். அது சிறுவன் என்பது உயர்திணை, ஓகே. ஆண்பால் ஆணைத்தான் குறிக்கின்றது. பெண் என்றால் சிறுமி என வரும். பலர்பால் என்றால் சிறுவர்கள் என்று வரும். அப்ப ஆண்பால்.
சிறுவன் என்பது ஒருமை ஒன்றுதான். என் பன்மையாக இருந்தால் சிறுவர்கள் என்று வரும். அது பன்மையாக வருகின்ற போது ஆணில் பலர் பெண்ணில் பலர் அல்லது ஆண் பெண் கலந்திருக்கலாம், தனியா ஆண்கள் என்று இல்லை. அப்ப இது ஒருமை, சிறுவன் மாத்திரம். படற்கை என்று சொன்னதும் சரி. என்ன படற்கை என்றால் நான் நீ கவிழ்ந்தது எல்லாம் படற்கை. நான் தன்மை நீ முன்னிலை, நான் நீ தவிர்ந்தது எல்லாம் படற்கை. தன்மை படற்கை, தவிர்ந்தது எல்லாம் சொல். தன்மை முன்னிலை, தவிர்ந்தது எல்லாம் படற்கை. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய சொல் சிறுவன் என்பது ஆகும். அப்ப நாங்கள் இவ்வாறு வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை அளிப்பதன் மூலம் எங்களுடைய அறிவும் கூடுவதோடு இலக்கண தெளிவு ஏற்படுவதோடு வாசிப்பாற்றல் கூட இந்த வாக்கிய ஆற்றலும் கூடி எங்களுடைய பெருபத்தை இன்னும் சிறப்படைய செய்யும். இனி அடுத்தது இரட்டை கிளவி சொல் எது என்று கேட்கப்படுது. கிளவி என்றாலே மொழி, சொல் என்பதுதான் கருத்து. இந்த இரட்டை கிளவி என்பதும் சொல்தான், மொழி அல்லது சொல் எனப்படும். ஆனா இந்த சொல் என்பது இரட்டை கிளவி சொல் என்று திரும்ப சொல்லப்படுகிறது. இது இரட்டை கிளவி சொல் என்றால் ரெண்டு சொல். ஆனா இந்த இரட்டை கிளவிக்கும் அடுக்குமொழிக்கும் என்ன வேற்றுமை? இரட்டை கிளவி என்பது ரெண்டு சொல்தான் வருகின்றது. அதை இரண்டையும் பிரித்தால் ரெண்டு சொல் வருகின்றது. அதை இரண்டையும் பிரித்தால் தனித்து கருத்து தராது. இது தனித்து கருத்து தராது. அடுக்குமொழி என்பதின் ரெண்டு சொல்தான், அதை பிரித்தால் தனித்தனியாக கருத்து தரும். அப்ப இங்க கேட்கப்படுது இரட்டை கிளவி சொல் ஒன்று எழுதுக. அப்ப இதுல என்ன சொல் இருக்கின்றது? இரட்டை கிளவி என்றால் ஒரே சொல், ரெண்ட பிரித்தால் தனித்து சொல் கருத்து தரக்கூடாது. இங்க பாருங்க, இந்த பட பட என்ற சொல்ல நாங்கள் பிரித்தால் பட, அடுத்ததும் பட. பட என்ற சொல் கருத்தை தராது, தனித்த கருத்து தராது. அப்ப பட பட என்பதை தனித்த கருத்து தரவில்லை. அப்ப இரட்டை கிளவி சொல் என்பது பட பட. அடுத்த கேள்வி, வண்ணாத்தி பூச்சியால் பறக்க முடியாதிருந்ததற்கான காரணம் யாது? வண்ணாத்தி பூச்சியால் ஏன் பறக்க முடியவில்லை? சிறுவன் இறுக பிடித்திருக்கின்றான் என்பது நாங்கள் முதலே பார்த்திருக்கிறோம். பந்தியில சொல்லப்படுகிறது, சிறுவன் இரு விரல்களினாலும் இறுக பிடித்திருந்தான். அதாலதான் வண்ணாத்தி பூச்சியால இறக்கை அடித்து பறக்க முடியவில்லை. அப்ப அதற்கு சிறுவன் இறுக பிடித்திருந்தமையால் என்று விடையளித்தல் வேண்டும். அடுத்தது, அருகில் என்பதற்கு எதிர்கருத்து சொல். அருகில் என்பதற்கு எதிர்கருத்து தொலைவில். அருகில் என்றால் தொலைவில். அருகில் என்றால் பக்கத்தில், தொலைவில் என்றால் நீண்ட தூரத்தில். இனி இந்த பந்தி சார்பான இறுதி வினா, 7வது வினா, மடக்கேறு கீழ்காலும் சுழியும் விசிறியும் கொண்ட சொல் எது? நாங்கள் இந்த உயிர்க்குறிகள் என்ற பாடத்துல படித்திருக்கிறோம். உயிர்க்குறிகள்ல அரவு, விசிறி, விசிறியும் சுழியும், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சங்கிலி கொம்பு என்று நிறைய படித்திருக்கின்றோம். அந்த இடத்துல மடக்கேறு என்றால் மடங்கி வந்து மேலெழுந்து ஏறுவது. இப்படி வந்து ஒரு சொல்லில இப்படி மடங்கி வந்து ஏறுவதுதான் மடக்கேறு. கீழ்கால் என்பது சொல்லின்ற கீழே காலாக வருவது கீழ்கால். சுழியும் விசிறியும் என்பது சுழியாக வந்து விசிறியாக வந்து அதோட சுழி சேர்வது. இப்ப கேட்கப்படுகிறது மடக்கேறு கீழ்கால் சுழியும் விசிறியும். கீழ்காலும் சுழியும். அப்ப கீழ்காலும் சுழியும் என்றால் கீழ்கால் வந்து இதுல சுழி இருக்கின்றது. மற்ற விசிறி என்பது தனிய விசிறி கொண்ட சொல் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இங்க பார்க்கணும், இதுல எந்த சொல்லில மடக்கேறு இருக்கின்றது? இதுல முக்கியமான சொல்லிலேயே அந்த அளவும் இருக்கின்றத கவனிங்கோ. இப்ப பாருங்க, இதுல வண்ணத்தி பூச்சி என்ற சொல்லை பார்ப்போம். இங்க பாருங்க, வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சியில
தூணாவில மடக்கேறி இருக்கின்றது முதலாவது. அடுத்தது கீழ்காலும் சுழியும். பூவண்ணா பூச்சியில வர பூவண்ணாவில கீழ்காலும் விசிறியும் இருக்கின்றது. இது கீழ்கால், அடுத்தது சுழியும், கீழ்காலும் சுழியும். அடுத்தது பூச்சி என்ற இடத்துல சீனாவில விசிறி இருக்கின்றது. அப்ப இதற்குரிய சொல் மடக்கேறு கீழ்கால் சுழி, கீழ்காலும் சுழியும் விசிறியும் கொண்ட சொல் வண்ணத்தை பூச்சி என்பது ஆகும். இப்ப நாங்கள் இந்த பந்தியை வாசித்திருக்கிறோம். முதலில் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னான், இந்த பந்தியை அடிப்படையாக வைத்து நாங்கள் இன்னும் சில வாக்கியங்கள் எழுதி, அதாவது இயக்கி பழக, இயக்கி அல்லது இயக்கி எழுதி பழக போகின்றோம். இப்ப இதுல வண்ணத்து பூச்சி தான் சொல்கின்றது. இன்று காலை சற்று தொலைவில் உள்ள தூரத்தில் இருக்கிற வண்ணமல பூங்காக்கு சென்றேன். அங்க தேன் குடிப்பதற்காக மலர்களுக்கு மேலே அமர்ந்தன். அந்த நேரம் மண்ணத்திய பூச்சியை பிடித்து விட்டேன், மண்ணத்து பூச்சியை பிடித்து விட்டேன் என்ற ஒரு சிறுவன் சத்தமிட்டான். நான் அங்கிருந்து தப்புவோம் என்று இறக்கைகளை படப்பட நினைத்தேன். நான் எனக்கு இறக்கை அடிக்க முடியவில்லை, என்னால் பறக்க முடியவில்லை. ஏன் இறக்கை அடிக்கப்பட்டது பறக்க முடியவில்லை? எந்த காரணம் என்றால் சிறுவன் விரல்களினால் பிடித்திருப்பது எனது இறக்கை தான் என்பதை அப்போது புரிந்து கொண்டேன். இதே மாதிரி நாங்கள் இந்த வண்ணத்தி பூச்சி என்பதை வேறு ஒரு இரணமாக மாற்றி வாக்கியம் எழுதி பழகுதல் வேண்டும். எதற்காக? கட்டுரை வாக்கியம் எழுதுகின்ற பயிற்சிக்காக. இப்ப நான் இதையே உங்களுக்கு ஒரு ஆடு அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி இறை தேடிக்கொண்டு போகின்றது, அதாவது தாயாட்டை இழந்து என்று தாயாட்டை தவறவிட்டு தாயாட்டில் இருந்து விலகி தனியாக ஒரு தெருவோரம் இறை தேடிக்கொண்டு செல்கின்றது. இந்த நேரம் ஒரு வளவுக்குள்ள நிறைய புல் பசுமையாக காணப்படுகின்றது. அது புல் சாப்பிடுகின்ற விருப்பத்துல சின்ன ஆட்டுக்குட்டி என்றபடியால் வேலி இடுக்குகளுக்கால அந்த வளவுக்கு நுழைகின்றது. நுழைந்த புட்களை சாப்பிடுகின்றது. ஒரு நேரம் பார்த்தா அந்த காலை ஏதோ ஒருக்கி பிடிப்பது போல இருக்குது. அது என்னென்று சொன்னால், அந்த வளவுக்காரன் இப்படி ஆடுகள் குட்டிகள் வந்து தன்னுடைய தோட்டத்தை அழித்து விடும் என்று, அது பசுமையாக இருந்தது புட்கள் மட்டுமல்ல, அங்கு செடிகளும் இருந்திருக்கு. அந்த செடிகளையும் சேர்த்துத்தான் ஆட்டுக்குட்டி சாப்பிட்டது. அதை பிடிப்பதற்காக அவன் கண்ணி வைத்திருக்கிறான். கண்ணி என்பது என்ன? ஆடுகளை பிடிக்கிறதுக்கான ஒரு பொறுமுறை. அப்ப அதிலே அகப்பட்டதாக நாங்கள் இந்த இதுல வண்ணாத்தி பூச்சி அகப்பட்டது போல, சிறுவன் பிடிப்பது போல, நாங்கள் அந்த ஆட்டுக்குட்டி அகப்பட்டது போல பந்தியை வாசித்து மாற்றி எழுத முடியும். அப்ப நாங்கள் அதற்கு ஒரு வாக்கியம் ஆக்கி பார்ப்போம். இன்று காலை தெருவோரமாக புட்களை, அதாவது தெருவோரமாக இதை தேடிக்கொண்டு சென்றேன். அப்ப இது யார் என்றது தெரியல. இன்று காலை தெருவோரமாக இதை தேடிக்கொண்டு தனிமையாக சென்றேன். ஒரு வாக்கியம் பூர்ணமாயிற்று. அப்பொழுது எனது வலது பக்கமாக பார்த்த போது ஒரு காணி நிறைய புட்களும் பச்சை பசேல் என்று பசுமையாக காட்சியளித்தது. அதனை கண்ணிட்ட நான் ஆனந்தத்தால் அவ்வளவினுள் இருந்த சிறிய வேலி இடுக்குகளினூடாக அத்துமீறி நுழைந்தேன். ஆஹா, அருமையாக நிறைய புட்களும் பச்சை பசேல் என்ற செடிகளும் எனக்கு உணவாக கிடைத்தன. அவைகளை உண்டு கொண்டு நான் அதை மேய்ந்து கொண்டிருந்த வேளையில் திடீரென எனது காலை ஒருவர் பிடித்திருப்பது போல, இறுக பிடித்திருப்பது போல உணர்ந்தேன் என்று போட்டு அதுக்கு பிறகு 2-3 வாக்கியத்தை நாங்க இதோட தொடர்ந்து எழுதுவோமா இருந்தால் இந்த பயிற்சி எங்களுக்கு வெற்றியாக அமையும். நான் இதற்காக இதை சொல்லித்தாரன் என்றால், ஒன்றை வைத்து இன்னொன்றை ஆக்கி பழக்கினால் நாங்கள் பரீட்சையில வெற்றி பெறுவதற்கு வாக்கியம் ஆக்குவதை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என கருதுகின்றேன். நன்றி.